ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சுமித்ரா தேவியையும் கௌசல்யா தேவியையும் கைகேயை துன்புறுத்துவாங்கன்னும் நீ உடனே அயோத்திக்கு திரும்பி போகிறது தான் நல்லதுன்னும் ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். அப்போ தாயாருக்கு பணிவிட செய்ய வேண்டிய காலத்தில் அவளை விட்டு நான் இப்போ பிரிஞ்சிருக்கேன், இது என்னுடைய துரதிர்ஷ்டம். இவ்வளவு துன்பத்தை ஒரு தாய்க்கு விளைவிக்கிற ஒரு மகன் இனி எந்த தாய்க்கும் பெறாமையே இருக்கட்டும். பெரும் துயரத்தில் விழுந்துட்ட என் தாயாருக்கு இப்போ என்னால் என்னதான் பயன்? நான் கோபம் கொண்ட அயோத்தியை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே வெல்ல என்னால் முடியும். ஆனால் வீரத்தை காட்டுறதுன்றது எல்லா நேரத்துலேயும் சிறந்த தர்மம் ஆயிடாது இல்லையா? தந்தையின் சொல்ல நிறைவேற்றுறது தான் என் கடமை. அதுதான் மேலுலகத்துலேயும் நன்மை தரும், தந்தைக்கும் அதுதான் மேன்மையை தரும். அதனால தான் நானே முனைஞ்சு இளவரச பட்டத்தை பறிக்காமல் இருந்தேன். இப்படி ரொம்ப துக்கத்தோடு ரொம்ப பரிதாபகரமாக பேசி முடிச்சுட்டு ராமனுடைய கண்களில் தானே நீர் வழிஞ்சுது. லக்ஷ்மணன் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். நீங்கள் இப்படி துக்கம் விடுறது நல்லதில்லை. உங்கள் துக்கத்தால் எனக்கும் சீதைக்கும் பெரும் சங்கடம் ஏற்படும். என்னுடைய தாயார் சுமித்ரா தேவியையோ என்னுடைய சகோதரன் சத்ருக்னனையோ என்னுடைய தந்தை தசரத மன்னரையோ பார்க்க நான் விரும்பலை. சொர்க்கமே ஆனாலும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது எனக்கு வேண்டாத இடம்தான். இப்படி சொன்ன லக்ஷ்மணன் ராமரை பிரிஞ்சு அயோத்திக்கு போக தான் விரும்பலைன்றத நன்னா எடுத்து சொல்கிறார். அப்போ அவருடைய பேச்சு நிறுதியில் ராமர் அவருடைய முடிவை ஏற்றுக்கிறார். அச்சம்ன்றது சித்த கூட இல்லாமல் காட்டில் தங்க தீர்மானித்த அந்த 2 பேருக்கும் 2 சிங்கங்கள் போல் இப்போ திகழ்ந்தாங்க. தசரத மன்னர் பற்றியும் கைகேயை பற்றியும் ராமர் பேசின வார்த்தைகள் சிலருக்கு பொருத்தமற்றதாக இருக்கலாம். ஏன்னா ராமர் இப்படி போய் பேசலாமா அப்படின்ற கவலை உண்டாகலாம். ஆனால் அந்த கவலை வேண்டாம். ஏன்னா மனுஷனாக பூமிக்கு வந்தவர் மனுஷனாகவே வாழ்ந்தார். அதனால் ஒரு மனுஷனுக்குரிய குணாதிசயங்களை அவர் காமிச்சார். அதே சமயத்தில் ஒரு வசதியான மனுஷன் எப்படி சிறு குறைகள் கூட களைஞ்சு பெரும் உயர்வு அடைய முடியுன்றதையும் தன்னுடைய நன்னடத்தை மூலமாக காட்டியிருக்கார். அதனால் இந்த மாதிரி கட்டங்கள் வரும்போது ராமர் இப்படி செய்யலாமான்னு மனசை குழப்பிக்கிறத விட மனுஷன் இப்படித்தான் செய்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பொருத்தமாக இருக்கும். தாங்கிட்ட காணப்படுற சிறிய குறைகளை கூட களைஞ்சு தர்மத்தின் பாதையில் நாடி மேலும் உயர்வடையது தான் மனுஷன் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறை. இதை தான் ராமர் செஞ்சு காட்டியிருக்காருன்னு ராமாயணம் விளக்குறது. மனுஷன்கிட்ட குறைகளே இருக்காதுன்னு நம்ம புராணங்கள் சொல்லவே இல்லை. மிகச்சிறந்தவா கிட்ட கூட சில குறைகள் இருக்கும். அவளும் சில தவறுகள் செய்யலாம். தவறுகளுக்கு வருந்தி குறைகளை நீக்கிண்டு செயல்படுற மனுஷன் சிறந்தவனாக மாறுறான். நம்ம புராணங்களில் வர்ற புருஷர்கள் பற்றி படிக்கும்பொழுது இந்த எண்ணம் தான் நமக்கு உண்டாருது. மகாபாரதத்து தர்மபுத்திரன்கிட்டையும் சில குறைகள் இருந்தன. ராமாயணத்தில் ராமருக்கும் ஒரு சில இடங்களில் தன்னுடைய பேச்சினாலும் செய்கைகளாலும் சில குறைகளை அவர் காட்டுறார். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தர்மத்தின் பாதையில் உறுதியாக நின்று மனுஷ குலத்துக்கே வழிகாட்டிகளாக திகழ்ந்தவா இவான்றதை நம்ம மனசில் நிறுத்திக்கணும். சரி, இப்போ ராமாயணத்துக்கு வருவோம். அன்னைக்கு இரவு அங்கேயே கழிச்ச ராமர் லக்ஷ்மணன் சீதை வாழலாம் பொழுது விடிஞ்சோன்னே கணிசமான தூரத்தை கடந்து கங்கையை சந்திக்க யமுனா நதி பாய்ஞ்சு வர இடத்துக்கு போகிறாங்க. லக்ஷ்மணா, கங்கையும் யமுனையும் ஒன்றா கூடுற இடம் இது. பிரயாகைக்கு அருகே நம்ம வந்துட்டோம். இங்கே தான் பரத்வாஜ முனிவர் வசிக்கிறார்னு ராமர் சொல்கிறார். மேலும் கொஞ்சம் தூரம் நடந்து பரத்வாஜ முனிவரனுடைய ஆசிரமத்தை அவள் அடையிறான். அங்கே முனிவரை வணங்கி நின்றுட்டு தந்தையினுடைய கட்டளை ஏற்றுட்டு தாங்கள் காட்டுக்கு வந்த விவரத்தை ராமர் எடுத்துரைக்கிறார். அப்போ அவளை வரவேற்று உபசரிக்கிறார் பரத்வாஜ முனிவர். உங்கள் வரவை நானே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி கேள்விப்பட்டேன். 2 பெருநதிகள் சங்கமமாகிற இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் மட்டும் இல்லை, அழகானதும் கூட. நீங்கள் 3 பேரும் இங்கேயே நிம்மதியாக வாழலாம்னு சொல்லி வரவேற்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், அயோத்தியிலேருந்து இந்த இடத்த சுலபமாக அடைஞ்சிடலாம். அதனால் நாங்கள் இங்கே வாழ்ந்தோன்னாக்கா அயோத்தி மக்கள் எங்களை பார்க்க இங்கே வந்துடுவா. இன்னமும் தனிமையான இடம் வேறு ஏதாவது இருந்தால் அங்கே நாங்கள் வசிக்க உகந்ததாக நாங்கள் கருதுகிறோம்னுட்டு ராமர் சொல்கிறார். அப்போ பரத்வாஜ முனிவர் ராமருடைய கருத்தை புரிஞ்சுண்டு பதில் சொல்கிறார். இங்கேருந்து 60 மைல் கடந்து போனீங்கன்னா ஒரு புனிதமான மலை இருக்குது. அந்த பிரதேசம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்னு சொல்கிறார். அங்கே ரிஷிகளும் வாழறாங்க. அந்த இடத்துக்கு சித்திரக்கூட்டம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. சித்திரக்கூட்டத்தில் இருக்க மலைகளின் சிகரங்களை பார்க்குற மனுஷன் எல்லா கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு விடுறான். தனிமையை விரும்பினா நீங்கள் 3 பேரும் அந்த இடத்துக்கு போய் வாழலாம், அல்லது இங்கே என்னுடைய கூட நீங்கள் தங்கலாம். எது உங்களுக்கு விருப்பமானதை செயலோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார் பரத்வாஜ முனிவர். அவர் சொன்ன இடத்துக்கே போகிறதுன்னு ராமர் தீர்மானிக்கிறார். அன்னைக்கு இரவை அங்கே கழிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.